பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளினா என்ன? பொன்னுனா என்ன? நான் ஆவிக்குரிய விதத்துல கேட்கிறேன். வெள்ளி அப்படிங்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை. அது மண் குகையில 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாய் இருக்கிறது. அவ்வளவு பியூரிஃபையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயுமே கேட்க முடியாது. எல்லாம் கலப்படம் உள்ளவைகள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தை, இந்த வேத வார்த்தை, ஆவியானவருடைய இந்த வார்த்தை சுத்த சொற்களா இருக்கிறது. புடமிடப்பட்ட 7 தரம் உருக்கி, அந்த அளவுக்கு ரொம்ப பரிசுத்தமான ஒரு சொற்களாவும், வார்த்தையாவும் இருக்குது. பொன்னு அப்படிங்கும்போது, அந்த வார்த்தையின் வெளிப்பாடு, பொக்கிஷம், மறைபொருள் அதுதான். அந்த வார்த்தை சுத்த சொற்களா இருக்கு. 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளியை போன்று இருக்கு. ஆனா அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற அந்த வெளிப்பாடு, அந்த மறைபொருள் பொன்னாக விளங்குது. யோபு கூட ஒரு இடத்துல சொல்லுவார், நான் புடமிடப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். ஏன்னா இந்த வார்த்தை ஆல்ரெடி புடமிடப்பட்டது. அந்த அளவுக்கு பியூரிஃபை ஆனது. இந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வெளிப்பாடும் அவ்வளவு மேன்மையானது, மகத்துவமானது, ஆராய்ந்து முடியாதது. இன்னும் சொல்ல போகணும்னா, அது பொன்னிற்கு மேலானது, விலை மதிக்க முடியாததுன்னு தான் நம்ம சொல்லணும். அத தான் சொல்றாரு, அது என்னுடையது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்போஸ்தலர்கள் உரிமை கொண்டாட முடியாது. ஊழியர்கள் உரிமை கொண்டாட முடியாது. தேவ பிள்ளைகள் உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா, வார்த்தை ஒவ்வொன்றும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இது மனிதர்களால் அருளப்படல. ஊழியக்காரர்களால அருளப்படல. தேவ பிள்ளைகளால அருளப்படல. ஆண்டவரால மட்டும் அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால அருளப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது அப்படின்னு சொல்றாரு. சரி, இது ஆவிக்குரிய விதத்துல. உலக பிரகாரமா பார்த்தா எப்படி பார்க்கலாம்? இந்த உலகத்துல உள்ள எல்லாமே அவருடையது தான். வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான். உலக பிரகாரமா இருக்கிற வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான். சகல காட்டு ஜீவன்கள் அவருடையது தான். இந்த மலைகளிலே திரிகிற அநேக ஆயிரமான மிருகங்கள் அவருடையது தான். இந்த மலையின் பறவைகள் அவருடையது தான். இந்த கடலின் மச்சங்கள் அவருடையவை தான். இந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அவருடையவை தான். இந்த பூமி அவருடையவை தான். இந்த சகலவிதமான விருட்சங்கள் அவருடையவை தான். ஊரும் பிராணிகள் அவருடையவை தான். சமுத்திரம் அவருடையவை தான். வெட்டாந்தரை அவருடையவை தான். நட்சத்திரங்கள் அவருடையவை தான். சூரிய சந்திரன் அவருடையவை தான். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்துமே அவருடையவை தான். அதான் வசனம் சொல்லுது, அவராலே அன்றி ஒன்றும் உருவாக்கப்படவில்லை, உண்டாக்கப்படவில்லை. வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவரால மாத்திரம்தான் செய்ய முடியும்.
இது ஒன்றும் டார்வின் கொள்கை கிடையாது. பெருவெடிப்பு கொள்கை கிடையாது. இது ஒரு மித்தாலஜி கிடையாது. இது தியாலஜி. உண்மையும் உத்தமமானது. சத்தியம் நிறைந்தது. கர்த்தர் ஒருவராலே மாத்திரம்தான் அந்த பிரபஞ்சத்தை படைக்க முடியும். வேற யாராலையும் முடியாது. இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் முடியும். அதனால தான் அவர் சொல்றாரு, எல்லாம் என்னுடையது. சகலமும் என்னுடையது. உலக எல்லா விஷயங்களும், உலகத்தில் படைக்கப்பட்ட, என்னால் படைக்கப்பட்ட அனைத்து காரியங்களும் என்னுடையவது. ஒரு சில விஷயங்கள் இருக்கு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சாத்தானால் உண்டானது. அது கர்த்தரால் உண்டானதல்ல. அத ஆண்டவர் வேதத்திலே சொல்றார். ஆனா மற்றவைகள், சிருஷ்டிப்புகள் அனைத்தும் கர்த்தரால் உண்டானவைகள். அதனால தான் அவர் சொல்றாரு, எல்லாம் என்னுடையது. இப்ப எல்லாம் அவருடையதா இருக்கும்போது, ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இது என்னுடைய வீடு, இது என்னுடைய பைக்கு, இது என்னுடைய காரு, இது என்னுடைய சொத்து, இது என்னுடையது, அது என்னுடையது. இத நான் தான் வாங்குனேன். இத நான் தான் பணம் குடுத்து வாங்குனேன். அப்படின்னு என்னதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் என்னுடையது. அப்போ அவர் நமக்கு கொடுக்கிறதுல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய அந்த கிருபையினால நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதையும் நம்ம கொண்டு வரல. எதுவும் நம்முடையதல்ல. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த ஒரு விஷயம் நம்மிடத்துல இருந்தாலும் சரி, சின்ன பொருளா இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிறத நாம முன்வைக்க பழகுவோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த ஜீவன் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த ஆயுசு கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அத நாம இனிமே முன்வைப்போம். ஏன்னா கர்த்தர் சொல்றார், எல்லாமே என்னுடையது. ஐஸ்வர்யம், சம்பத்து, எதுவானாலும் சரி, வானமானாலும் சரி, பூமியானாலும் சரி, எதுவானாலும் சரி, எல்லாம் என்னுடையது. அவருடையதை பெற்றுக்கொண்ட நாம் அந்த நன்றி உள்ளவர்களாய், அந்த உணர்வுடன், அந்த உயிர் மூச்சை பெற்ற நாம் இனிமேலாவது முடிவெடுப்போம். கர்த்தர் எனக்கு கொடுத்தது இதெல்லாம் என்னுடையவைகள் அல்ல, கர்த்தருடையவைகள். கர்த்தர் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை எடுப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.